ரீசெண்டாக நியூஸில் நிறைய டாக்டர்ஸ் ஒரு 30-40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்கே அவங்களுக்கு ரொம்ப மேசிவாக வர்றது தான். இதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? ஜென்ரலாக ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு 60-70 வயசுக்கு மேலே தான் வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அது ரொம்ப சீக்கிரமாகவே வர்றதுக்கான ரீசன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். நம்ம சாப்பிட்ற உணவு, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய ஸ்லீப்பு, அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து நம்மளுக்கு அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம பாடியில் நிறைய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே சின்ன வயசுலேயே ரொம்ப வயசானவங்க மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். வயசானால் எப்படி அந்த ரத்த நாளங்கள்லாம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், சில பேருக்கு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக்ஸும் ரொம்ப ஏர்லியாகவே வருது. இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க.